டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். அதிமுக பாஜக கூட்டணி என்பது தோல்வி கூட்டணி என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். அதிமுக தலைமையை மிரட்டி பணிய வைத்து தன்னுடைய சதி திட்டங்களை பாஜக நிறைவேற்ற பார்க்கிறது என்றும், தனியாக வந்தாலும் எவர் துணையோடு வந்தாலும் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். சுயமரியாதையை டெல்லியில் மண்டியிட்டு தமிழகத்தை அடகு வைக்கும் துரோக கூட்டத்திற்கு மக்கள் தக்க விடை அளிப்பார்கள் என்றும் ஸ்டாலின் கூறியுள்ளார். போக்குவரத்து துறை சிறப்பாக செயல்பட ஆண்டுதோறும் 1000 கோடி ரூபாய் நிதியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒதுக்கீடு செய்து வருவதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். கோவை திருச்சி ரோடு சுங்கம் போக்குவரத்து கழக அலுவலகத்தில் புதிய பேருந்துகளை இயக்கி வைத்த அமைச்சர் 44 பேருக்கு பணி நியமன ஆணைகளையும் வழங்கினார். இதைத் தொடர்ந்து பேசிய அவர், தமிழ்நாடு முழுவதும் பணியாளர்கள் நியமிக்கப்பட உள்ளதாகவும், பணியின் போது உயிரிழந்தவர்களின் மகள் அல்லது மகள்களுக்கு கருணை அடிப்படையில் 1000 பணியிடங்கள் ஒதுக்கப்படும் என்றும் தெரிவித்த அமைச்சர், அகில இந்திய அளவில் தமிழக போக்குவரத்து கழகம் 19 விருதுகளை பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழ் வருட பிறப்பை ஒட்டி சொந்த ஊருக்கு செல்வதற்காக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மக்கள் குவிந்தனர். பௌர்ணமி மற்றும் தமிழ் புத்தாண்டை ஒட்டி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக கிளாம்பாக்கத்தில் ஏராளமான மக்கள் குவிந்தனர். சிறப்பு பேருந்துகள் குறித்த அறிவிப்புகள் ஒலிபெருக்கி மூலம் தெரிவிக்கப்பட்டது. இதேபோல சொந்த வாகனங்களிலும் ஏராளமான மக்கள் சொந்த ஊர்களுக்கு சென்றனர். இதனால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் ஒரே நேரத்தில் ஏராளமான வாகனங்கள் வந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பாஜகவில் சேர்ந்து ஒரு வருடம் கடந்த நிலையிலும் முக்கிய பொறுப்புகள் எதுவும் வராததால் விஜயதாரணி ஏமாற்றம் அடைந்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு தொகுதியில் இருந்து 3 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டவர் விஜயதாரணி. கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் இணைந்தார். மக்களவை தேர்தலின் போது பாஜகவில் இணைந்த அவர் தனக்கு சீட் கொடுக்கப்படும் என எதிர்பார்த்தார். ஆனால் தொடக்கத்திலேயே ஏமாற்றம் அடைந்தார். ஆனாலும் தனக்கு தேசிய அளவில் பதவி வழங்கப்படும் என்று எதிர்பார்த்தார். இந்நிலையில் சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர்கள் பதவிக்கான பட்டியல் அறிவிக்கப்பட்டது. ஆனால் அதில் விஜயதாரணி பெயர் இடம்பெறவில்லை. ஆனாலும் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விரைவில் பதவியோ பொறுப்போ வழங்கப்படும் என தேசிய தலைமை உறுதியளித்திருப்பதாக தெரிவித்தார். கம்பர் குறித்த பாடத்தை கல்விச்சாலைக்குள் ஒரு பாடமாக படிக்க வேண்டிய தேவையை உருவாக்க வேண்டும் என ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். திருப்பரங்குன்றத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வடமொழியில் ராமாயணத்தை எழுதிய வால்மீகி சீதையை தூக்கிச் சென்றதாக எழுதியிருப்பார் என்றும், ஆனால் தமிழில் எழுதிய கம்பர் பெண்களை கண்ணியத்துடன் எழுதியிருப்பார் என்றும் குறிப்பிட்டார். ஆனால் இந்த ஊரில் உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் பெண்களை மிகவும் மோசமாக பேசுகிறார்கள் என்றும், அது கண்டனத்திற்கு உரியது என்றும் விமர்சித்தார். இரண்டாயிரத்து 26ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரை பாமகவினர் விரும்பும் வகையிலான கூட்டணியை ராமதாஸ் வழிகாட்டுதலுடன் அமைக்கப் போவதாக அன்புமணி தெரிவித்திருக்கிறார். அனைவரும் மகிழ்ச்சி அடையும் வகையில் சரியான நேரத்தில் கூட்டணி அறிவிப்பு வெளியாகும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இதனிடையே ராமதாஸ் அன்புமணியை ஒன்றிணைக்க ஜி.கே. மணி தீவிர முயற்சிகளை எடுத்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வரும் சித்திரை முழு நிலவு நிகழ்ச்சியில் ராமதாசும் அன்புமணியும் ஒரே மேடையில் தோன்றுவார்கள் என ஜி.கே. மணி தொண்டர்களை சமாதானம் செய்து வருகிறார்.
கோவையில் உள்ள தனியார் ஆயுர்வேத மருத்துவமனையில் OPS சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அது ஒரு புத்துணர்வு மையம். நீராவி குளியல், மூலிகை எண்ணெய் மசாஜ் உள்ளிட்ட பல்வேறு சிகிச்சைகள் அங்கு அளிக்கப்படுகிறது. 2 நாள் சிகிச்சைக்கு பிறகு OPS வீடு திரும்புவார் என கூறப்படுகிறது. இது வழக்கமான சிகிச்சைதான் என்றும் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. RSS என்னும் நஞ்சை மனதில் சுமந்து நடக்கும் ஆளுநர் எப்படி அரசியல் சட்டத்தை மதிப்பார் என்று முன்னாள் அமைச்சர் மனோஜ் தங்கராஜ் கேள்வி எழுப்பியுள்ளார். மாணவர்களிடம் ஒரு குறிப்பிட்ட மதத்தை திணிக்கும் நோக்கத்தில் தனது அதிகாரத்தை தவறாக அவர் கையாண்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இப்பேற்பட்ட நஞ்சை சுமக்கும் நாகரிகமற்றவர் எப்படி நடுநிலையுடன் மக்கள் சேவை ஆற்ற முடியும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ள முன்னாள் அமைச்சர் மனோஜ் தங்கராஜ், உச்சநீதிமன்ற தீர்ப்பால் விரக்தியில் இருக்கும் ஆளுநரை திரும்பி போ என்றும் எச்சரித்திருக்கிறார். பாஜக அதிமுக கூட்டணி உறுதி ஆகியுள்ள நிலையில் அதற்கு எதிர்ப்பாகவும் ஆதரவாகவும் நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன. பாஜக அதிமுக கூட்டணிக்கு முதல் கட்சியாக ஆதி தமிழர் முன்னேற்றக் கழகம் ஆதரவு தெரிவித்திருக்கிறது. 2026ஆம் ஆண்டு அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று முதலமைச்சராக EPS பொறுப்பேற்கும் வரையில் பணியாற்றுவோம் என அக்கட்சியின் தலைவர் நாகராஜன் அறிவித்திருக்கிறார். அதியமானின் ஆதி தமிழர் பேரவை திமுக பக்கம் இருக்கும் நிலையில் இவர் அதிமுக பக்கம் சாய்ந்திருக்கிறார். இதனால் அருந்ததியர் வாக்குகள் சிதற வாய்ப்பிருக்கிறது. பாஜக தலைவர் பொறுப்பிலிருந்து அண்ணாமலை மாற்றப்பட்ட நிலையில் அவருக்கு பாஜகவில் தேசிய குழு உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் அண்ணாமலைக்கு இந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அவருடன் சேர்த்து ராஜா, கரு நாகராஜன், சரத்குமார், வானதி ஸ்ரீனிவாசன், பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோருக்கும் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றும் வரை செருப்பு அணிய மாட்டேன் என்று கூறிய அண்ணாமலை பாஜக மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து மாற்றப்பட்டுள்ளார். இந்நிலையில் சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அண்ணாமலைக்கு புதிய தலைவர் நயினார் நாகேந்திரன் செருப்பு வழங்கி அதை அணிவிக்கச் செய்தார். இது குறித்து விளக்கமளித்துள்ள அண்ணாமலை, 2026ஆம் ஆண்டு தேர்தலில் தங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்ற நம்பிக்கை இருப்பதால் மீண்டும் செருப்பு அணிந்து கொண்டதாக தெரிவித்தார். EPS முதலமைச்சராவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என முன்னாள் அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்திருப்பது தமிழக மக்களுக்கு செய்த துரோகம் என திமுக MP கனிமொழி விமர்சித்திருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள முன்னாள் அமைச்சர் தங்கமணி, கனிமொழிக்கு தக்க பாடம் புகட்டப்படும் என்று தெரிவித்தார். EPS முதலமைச்சராவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட், டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.